ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் கெட் டுகெதருக்காக பண்ணது இது சிக்கன் டிக்கா. அதுக்கப்புறம் வந்து நான் பட்டர் கார்லிக் பட்டர் நான், அதுக்கப்புறம் வந்து பட்டர் சன்னா மசாலா. இதெல்லாம் நான் வந்து எப்படி செஞ்சேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான், நான் சூப்பர் டேஸ்டி வீட்டிலையே வந்து சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் டிக்காவுக்கு சிக்கன் அந்த போன்லெஸ் பீஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சமாக வினிகர், அதுக்கப்புறம் கர்டு, அப்புறம் அதில் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, மல்லித்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆனியனை வந்து இப்படி கட் பண்ணாமல் இப்படி பீல் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதில் வந்து அந்த ஸ்டிக்கில் வந்து இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அது மாதிரி கேப்சிகமும் ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது எல்லாமே இந்த மசாலாவில் போட்டு மொத்தமாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் இதை மேரினேட் ஆகிறதுக்கு விடணும். அப்போ தான் வந்து இந்த ஆனியனும் கேப்சிகமும் எல்லாம் மேரினேட் ஆகும். அது இன்னொரு சைடில் நான் வந்து மில்க்கு, அதில் வந்து கொஞ்சமாக ஈஸ்ட்டு சேர்த்துக்கிறேன், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அதை சேர்த்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆக விட்டோன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி வரும். இப்படி தான் இருக்கும். இந்த ஆக்டிவேட் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இந்த மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணணும். அது வந்து என்னென்னா ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா நல்ல தண்ணி ஆயிரும். ஸோ திருப்பி தண்ணி ஆட் பண்ணால் வந்து ஈஸ்ட்டு டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ எல்லாம் வந்து பிசைஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா அது அழகாக வந்து பொங்கி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதுலேருந்து பால்ஸாக வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ சைஸில் வந்து நான் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பால் சைஸில் பிடிச்சி வச்சுக்கலாம். ஆன் தி அதர் சைடு நம்ம வந்து இந்த பட்டர் சன்னா மசாலாவுக்கு வெங்காயம், அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் அதுவும் சேர்த்து நல்லா இதை வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கணும். அது அந்த பேஸ்ட் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அதை வதக்கி நம்ம ஒரு சைடில் ரெஸ்ட் ஆக விட்டதுக்கப்புறமா இந்த டிக்கா மசாலாவுக்கு நான் வந்து சிக்கனு, அப்புறம் ஆனியனு இதெல்லாம் வந்து அந்த ஸ்கியூவரில் போட்டு வச்சாச்சு. அப்புறம் சன்னாவும் வேக வச்சு எடுத்துகிட்டு பட்டர் போட்டு அதில் நம்ம ஆல்ரெடி வந்து அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கி இந்த பட்டரில் சேர்த்து இது நல்லா வந்து அந்த பட்டரோட மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதித்து கொஞ்ச நேரத்தில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த சன்னாவை நான் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கடைசியில் வந்து பட்டரும் கசூரி மேத்தி போட்டால் நம்ம சன்னா பட்டர் மசாலா ரெடி. அதுக்கப்புறம் நான் வந்து டிக்கா வச்சேன்ல அதை கொஞ்சமாக நான் வந்து ஓவனில் வைக்கிறேன். இன்னொன்று வந்து நம்ம கிரில்லர்லேயே வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கியூவரில் வச்சு அப்பப்போ பட்டரும் அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு திருப்பி நம்ம வந்து போடணும். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே சூப்பராக வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம சன்னா மசாலும் அதுக்குள்ளே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக கசூரி மேத்தியும் போட்டுக்கோங்க. இப்போ நான் செய்கிறதுக்கு பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நம்ம பால் உருட்டி வச்சுருந்தோம்ல அது இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நானுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த நம்ம வந்து பேனில் போடும்போது அது கொஞ்சம் சுருங்கி வரும். அதனால் பேனில் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பட்டரை அதில் கார்லிக்கும் நான் வந்து மின்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அந்த கார்லிக்கும் அதுக்கு மேலே இதை வந்து சுட்டு எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம வந்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்படி எல்லாமே வந்து போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக வந்து உப்பி வருதுன்னு பாருங்கள். சீக்கிரமாக திருப்பி போட்டு பட்டரும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடணும். அதுக்குள்ளே நம்ம சிக்கன் டிக்காவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாக இருக்குன்னு. அவ்வளோ அழகாக அந்த ஆனியனோட சைட்லாம் கிறிஸ்பியாக ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுமே என் பையன் வந்து எப்படா சாப்பிட்லான்னு வந்து உட்காந்துட்டான். நான் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு.
ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. டிக்கா மசாலா, அப்புறம் சன்னா பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் வந்து நானு, பட்டர் நானு எல்லாமே ரெடி. பாருங்கள் அந்த சன்னா மசாலாவோட லுக் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து பட்டர் சிக்கன் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி அந்த மசாலாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டிக்காவும் இந்த நானில் வச்சு சூப்பராக சாப்பிட வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ரெசிபீஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.